வணக்கம். டிஎன்பிசி, சிடிஎஸ்சி தேர்வுல ஜெயிக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. சரி, அந்த கனவை நிஜமாக்கினவங்களோட கதையை நம்பர்ஸ் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம கேட்வே இன்ஜினியர்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த உண்மையான மார்க்ஸை வச்சு அவங்களோட வெற்றி பயணத்தை அக்குவேறு ஆணிவேற அலச போறோம். வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான பேர் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. இவ்ளோ பெரிய போட்டியில நாம எப்படி தனிச்சு தெரியறது? நம்ம திறமைய எப்படி மொத்தவங்களுக்கு மத்தியில நிரூபிக்கிறது? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. பாருங்க, ஜெயிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம்தான். ஆனா அது மட்டுமே பத்தாது. ஒரு டாப் ரேங்க் வாங்கணும்னா ஹார்ட் ஒர்க்கை விட சரியான ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு பக்காவான உத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உத்தியை சரியா கத்துக் கொடுக்க ஒரு நிரூபிக்கப்பட்ட வழிகாட்டி கண்டிப்பா தேவை. அப்போ அந்த சரியான வழிகாட்டுதல் எங்க கிடைக்கும்? அதுக்கு தான் நம்ம கேட்வேயோட வழிமுறை இருக்கு. நாங்க வெறுமனே சொல்றதை விட எங்களோட மாணவர்கள் வாங்கிட்டு வர ரிசல்ட்ஸே அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. சும்மா வார்த்தையால சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல, உண்மையான ஆதாரத்தோட பேசலாம் இல்லையா? வாங்க, நம்ம மாணவர்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வச்சு அவங்களோட வெற்றியை பத்தி நாம இன்னும் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நம்ம அகாடமியோட டாப் ரேங்கர்ஸ் சிலரோட வெற்றியை நம்ம கொண்டாடுவோம். இவங்க ஒவ்வொருத்தருமே நம்மளோட பயிற்சி முறைக்கு ஒரு வாழும் உதாரணம். வாங்க, அவங்களோட சாதனை பயணத்தை மதிப்பெண்கள் மூலமாவே பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஆனந்தன். இங்க பாருங்க, இது வேற எங்கிருந்தோ எடுத்ததில்ல, அவரோட மார்க் லிஸ்ட்ல இருந்து நேரடியா எடுத்த பதிவு. இந்த கையால் எழுதப்பட்ட மார்க் லிஸ்ட் தான் எங்களுடைய வெளிப்படைத்தன்மைக்கு ஒரு சின்ன ஆதாரம். இப்போ இந்த மார்க்ஸை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். பார்ட் ஏல 88.5, பார்ட் பில 247.5, ஆக மொத்தம் 336 மார்க்ஸ். அடேங்கப்பா, இது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஸ்கோர். இந்த மாதிரி ஒரு ஸ்கோரை அடைய எவ்வளோ உழைச்சிருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இவ்ளோ பெரிய ஸ்கோருக்கு அவரோட ரேங்க் என்னவா இருக்கும்? ஸ்டேட் லெவல்ல 5வது இடம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போட்டியாளர்களுக்கு மத்தியில முதல் 5 இடத்துக்குள்ள வர்றது எவ்வளோ பெரிய சாதனை! ஆனந்தனோட வெற்றி ஒரு தனிப்பட்ட சாதனை மட்டும் இல்லைங்க. இந்த சிறப்பான செயல்பாடு எப்படி தொடருதுன்னு நம்ம இன்னொரு ஸ்டார் திவ்யாவோட ரிசல்ட்ஸ்ல பார்க்கலாம். இப்போ திவ்யாவோட மார்க்ஸை பாருங்க. பார்ட் ஏல 79.5, பார்ட் பில 220.5, ஆக மொத்தம் சரியா 300 மார்க்ஸ். இந்த தேர்வுல 300ங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி. இந்த மைல்கல்ல அடையணும்னா 2 பேப்பர்லயும் ஒரு சமமான முழுமையான தயாரிப்பு இருந்தா மட்டும்தான் முடியும். அத திவ்யா செஞ்சு காட்டியிருக்காங்க. இவங்களோட ரேங்க் ஸ்டேட் லெவல்ல 13வது இடம். இதுவும் ஒரு அபாரமான சாதனை. நம்ம அகாடமில இருந்து தொடர்ந்து டாப் ரேங்க்ஸ் வருதுங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. எங்களோட பயிற்சி முறை எவ்வளவு உறுதியானதுன்னே இது காட்டுது. அடுத்ததா நம்ம ரத்னவேல் பத்தி பார்ப்போம். இவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய ஒண்ணு. இந்த தொடர் வெற்றி எப்படி சாத்தியமாகுதுன்னு வாங்க தொடர்ந்து பார்ப்போம். ரத்னவேலோட ஸ்கோர் 308.5, பார்ட் ஏல 76, பார்ட் பில 232.5 மார்க் எடுத்திருக்கார். முன்னாடியே சொன்ன மாதிரி 300க்கும் மேல மார்க் எடுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது இவரும் சாதிச்சிருக்கார். இவரோட ஸ்டேட் லெவல் ரேங்க் 21. நினைச்சு பாருங்க, லட்சக்கணக்கான போட்டியாளர்களுக்கு மத்தியில முதல் 25 இடங்களுக்குள்ள ஒரு இடத்தை பிடிக்கிறது உண்மையிலேயே ஒரு மகத்தான சாதனை. சரி, நாம இப்ப தனித்தனியா சிலரோட வெற்றியை பார்த்தோம். ஆனா இது ஒரு சிலரோட வெற்றி மட்டும் இல்ல, இது ஒரு தொடர் சாதனையோட வடிவம். இது தற்செயலா நடந்ததில்ல, ஒரு திட்டமிட்ட உழைப்புக்கும் சரியான வழிமுறைக்கும் கிடைச்ச அங்கீகாரம். இந்த வரைபடத்தை பாருங்களேன், உங்களுக்கே புரியும். ஆனந்தன் 336, ரத்னவேல் 308.5, திவ்யா 300ன்னு நம்ம டாப் ஸ்கோரர்ஸோட மார்க்ஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களோட சிறப்பான செயல்பாடு எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பளிச்சுன்னு தெரியுது. நம்ம சாதனையாளர்கள் பட்டியல் இதோட முடியலங்க. நந்தினி ரேங்க் 25, அஜித் குமார் ரேங்க் 40, ராகுல் ரேங்க் 48, செந்தூரன் மறுபடியும் ரேங்க் 25. இப்படி நம்ம மாணவர்கள் பலரும் முதல் 50 இடங்களுக்குள்ள வந்து சாதிச்சிருக்காங்க. இதுதான் நம்மளோட கூட்டு வெற்றி. சரி, இவங்க எல்லாரோட வெற்றி கதையும் நாம பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க வெற்றி கதைய நாம எப்ப பார்க்க போறோம்? ஆமாம், இந்த சாதனை உங்களுக்கும் சாத்தியம்தான். இந்த மேற்கோள் வேற எங்கிருந்தோ எடுக்கல, நம்மளோட சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து எடுத்தது தான். உங்கள் மனதை மாற்ற முடிந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இந்த மாணவர்களோட வாழ்க்கையை மாத்தின ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த சாதனையாளர்களை பார்த்த பிறகு கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு உத்வேகம் வந்திருக்கும்னு நம்புறேன். அவங்கள போலவே உங்களுடைய சொந்த வெற்றி கதையை எழுத நீங்க தயாரா? சரியான வழிகாட்டுதலோடு உங்க பயணத்தை தொடங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கும் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.